குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஸோ அருமையான வசனம். நம்ம என்னென்ன குறைகளை நம்ம பார்க்கிறோமோ நமக்கு முன்னாக எல்லா குறைவுகளையும் ஆண்டோடைய கருத்துல கொடுக்கும்போது அவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஐஸ்வர்யத்தின் பிரகாரம் நம்மை வழி நடத்த வல்லவர், நமக்கு அவர் நிறைவாக்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவன். மனுஷனை நம்பி உங்க குறைவுகளை சொல்லாதீங்க. உங்களை குறை சொல்றவங்க கிட்ட உங்க குறைய சொல்லாதீங்க. உங்க மேல பொறாமப்படுறவங்க கிட்ட உங்க குறைய சொல்லாதீங்க. உங்களுக்கு உதவி செய்யற மாதிரி நடிக்கிறவங்க கிட்ட உங்க குறைகளை சொல்லாதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இந்த நாட்டிலும் நாம் ஆண்டவர்கிட்ட நம்முடைய தேவைகளுக்காக, இந்த நாளுக்காக நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உங்க ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு சுவாமி தம்முடைய ஐஸ்வர்யத்தின் பிரகாரம் ஆண்டவரே எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நீர் இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்குள்ளாக நிறைவாக்குகிற தேவனா இருக்கிறீரப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்க மனுஷனை நம்பி ஆண்டவரே யாருமே தங்களுடைய குறைகளை நம்பி சொல்லாதபடி அப்பா, அந்த மனுஷன் ஆண்டவரே எசப்பா நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லிட்டு யாரும் நம்பி போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளில உம்முடைய ஞானத்தை தாங்க இயேசு சுவாமி. பரலோக ஞானத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இயேசு சுவாமி எங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க, குறை சொல்றவங்க கிட்ட ஆண்டவரே இயேசு சுவாமி ஆண்டவரே எங்களுக்கு எதிராக நிக்கிறவங்க கிட்ட எங்க குறைகளை நாங்க சொல்லாதபடி ஆண்டவரே உங்க மேல நம்பிக்கை வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் எல்லாவற்றையும் நிறைவாக்க வல்லவர் என்பதை நாங்கள் உணர்ந்து உங்ககிட்ட சொல்லுவதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரோடு கூட நீர் பேச விடமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஒவ்வொருத்தரும் உடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு சுவாமி இந்த நாளில கூட முக்கியமாக போர்க்களத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே இயேசு சுவாமி ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா நீர் அவளுக்கு உதவி செய்யுங்க. எல்லா ஆண்டவரே எல்லாரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே குறைகளை நீக்கி போடுகிறவர் இயேசு சுவாமி. ஆண்டவரே இந்த நாளிலே குடும்பங்களையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இருக்கிறவங்களுக்காக, கடன் பிரச்சனையில இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். அதே மாதிரி இயேசு சுவாமி முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். பென்ஷன் இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்கு, பண வசதி இல்லாமல் கஷ்டப்படுகிற ஆண்டவரே முதியோர்களுக்காக, வீடு வசதி இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்காக இயேசப்பா எல்லாரையும் உடைய கரங்களில கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொண்டு வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு சுவாமி அதே மாதிரி ஊழியக்காரர்களுக்கும் எல்லா குறைவுகளையும் ஆண்டவரே நீர் நிறைவாக்கி தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இயேசு சுவாமி உம்மை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. எங்களுக்கு முன்பாக உம்முடைய சமூகம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. நாங்கள் எங்களை குறைகளை பார்க்காதபடி நிறைவானவரை நாங்க பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த வாக்குகளை நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். நம்முடைய குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்குகிற தேவனாயிருக்கிறார். தொடர்ந்து இந்த சேனலை நீங்க பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ so much. God bless you all. Have a blessed day.